ஏண்டி இத்தனை நாள் உனக்கு சும்மா ஊர் சுத்துறதுக்கும் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசுறதுக்கு மட்டும் நான் தேவைப்படுறேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாடமா வாழ்றதுக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளை தேவைப்படுது இல்ல? ஒன்ன போய் இத்தனை நாள உண்மையா நேசிச்சேனா நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குடி எனக்கு. எரியுது நீ பக்கத்துல நிக்கிறது எனக்கு. நான் சம்பாதிப்பேன், பெரிய ஆளா வருவேன், பெரிய பணக்காரன் ஆகி காட்ட வேண்டி. நீ அவனே கட்டிக்க. உன் புருஷனை விட காசு பணம் பங்களான் எல்லாம் அதிக சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் நான் ஆவேன். அன்னைக்கு நீ என்ன தேடி வருவே. நீ வருவ அன்னைக்கு நீ எனக்கு ஆசனாயியா இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்டு உன்னை அவமானப்படுத்த வேண்டி. இது நடக்கிறா இல்லையான்னு பாரு. ஒளிஞ்சு போயிடு, ஒரே போயிடு. என் முன்னாடி நிக்கிற போடி. உனக்கு உண்மையிலேயே மான ரோஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா திரும்பி கூட பார்க்காத. போடி. என்ன மன்னிச்சிருப்பா. என்ன வார்த்தைகள்லாம் ஒண்ணு பார்த்து நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. பிடித்தா நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் எப்படி செஞ்சேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்ச வினிதா. என்ன வெறுத்துறாத வினிதா, என்ன வெறுத்துறாத வினிதா.
கதிருடைய காதலி யாருன்னு கண்டுபிடிச்சு கதிரையும் தேவியையும் பிரிக்கணும். இதுதான் சரியான ஆயுதம். ரொம்ப திருப்தியா இருக்கு. சந்தோஷ், என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. நீங்க வேணா பாருங்க, நாளை காலையில இருந்து ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணிட்டே இருக்க போறாங்க. நீங்க பிஸி ஆக போறீங்க. எனக்கு என்ன ஆச்சு? கிராங்கி ஆயிட்டான். அவனை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். ஏண்டா மாப்பிள்ள, அம்புட்டு ஆசையா காதலிச்சுட்டு அந்த பொண்ணை மறந்துட்டு எப்பரா உன்னால இன்னொரு பொண்ணோட கல்யாணம் மாமா குழந்தை? மாமா நீங்க சும்மா என்ன நீங்க மனசு ரொம்ப சங்கடப்பட்டிருப்பில்ல? அட என்ன நீங்க பாருங்க, எதை எப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போன கதை. ஓகே, பொம்மலாட்டம்ங்கிறது ஒரு சினிமாவா அது எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. ஆடா போடா, என்னால அதை படமா பார்க்க முடியலடா. ஏமாப்ல அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறது அம்புட்டு கஷ்டமாடா. பின்ன ஏமாப்ல, படத்துல வேலை கட்டு போறீல, அது உண்மையான கதை தானே? ஆமா மாமா, அது மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில எனக்கு நடந்த பல உண்மை சம்பவங்களை படத்தை நான் சீனா வச்சிருக்கேன். அப்படியா? அவனை விடவே கூடாது. நான் நினைச்சது சரிதான். என்ன விடக்கூடாது? நீ வேலை கட்டு போடலடா, அப்போ உன்னை திட்டி திருப்பி அனுப்பிச்சு விட்டான்ல, அது கூட உண்மைதானே? ஆமா, நான் தான் போய் சொன்னேன். அவன் எங்கடா இருக்கான்? அவனை கொஞ்சம் காட்டு. எதுக்கு? என்ன பண்ண போறீங்க? எதுக்கா? ஏய் இங்கே இரு. அவனை பார்த்தேன்னு வச்சுக்க, பொழந்து கட்டிடுவேன். விடக்கூடாதா? அவன் எங்க இருக்கான்னு சொல்றா. விடக்கூடாதா அவனை? என்ன மாமா நீங்க, நான் எடுக்கிற படத்துல எந்த விதமான வன்முறையும் இருக்கக்கூடாதுன்னு தான் படத்துல ஃபைட் சீன் கூட ஒன்னே நினைக்கல. அப்படி பார்த்து நான் எடுத்த படத்தை பார்த்துட்டு வந்து நீங்க என்னடானா ஃபைட் பண்ண போறேங்கிறீங்க. என்ன இதெல்லாம்? ஒண்ணு வேலை கேட்டா வேலை கொடுக்கணும், இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு அவன் யாரா உன்னை பிடிச்சி வெளியதில்ல. பார்த்துட்டு சும்மா இருக்கா சொல்றியா நீ? அப்ப நான் இருக்கிற உயிரோட இருக்கணும். ஏய், அவன் எங்க இருக்கான்னு அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டு அமைதியாடுறா. அவனை நான் பாத்துக்கறேன்டா. என்ன என்னாச்சு? என்னமா கேக்குற? அவரே கேளு. என்ன சித்தப்பா, என்னாச்சு? என்னாச்சா? ஏமா, படத்துல ஒருத்த அடிச்சிட்டு இவனை வெளியே தள்ளுறான்லம்மா. அவன் அட்ரஸ் மட்டும் சொல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறாமா? நீ கேளுமா அவனை. கேளு. எதுக்கு உங்களுக்கு? எதுக்கா? ஏமா, அவன் யாருன்னு தெரியட்டு. அவனை பாரு, அவன் அடிச்ச மண்டைய உடைக்கிறான் பாரு. ஏமா, அதான் கோவமா? சிரிக்கிற விஷயமா அது? பின்ன என்ன சித்தப்பா, அவரை அடிச்சாலாம் அது ஒரு பெரிய தண்டனையே கிடையாது. அவர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரே ஃபீல் பண்ணணும், நல்ல ஒரு டைரக்டரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அதுதான் தண்டனை. ஓஹோ, அப்படி சொல்றியா? அப்ப அவனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துடலாமா? எதுக்கு? அவன் படத்தை பார்க்காம போயிட்டானா தப்பா போயிரும்டா. சித்தப்பா, இப்ப படுக்க போறீங்களா இல்லையா? அவனை விடக்கூடாதுமா, விடக்கூடாதா? சரி 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 போங்க. ஒண்ணு அவன் படத்தை பார்க்கணும், இல்லையா எனக்கிட்ட அடி வாங்கி சாகணும். சரி. என்னாச்சு இவருக்கு? ஒண்ணும் புரியல.
என்ன டைரக்டர் சார், நாளைக்கு எழுந்த உடனே தியேட்டர் வாசல்ல போய் நிக்காதீங்க. முதல்ல கோவிலுக்கு போலாம், அதுக்கப்புறம் நீங்க தியேட்டர் ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. எல்லா தியேட்டருக்கும் போய் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்க. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். சரி, ஓகே தேவி, நான் மாடிக்கு போய் ரிலாக்ஸ் பண்றேன். சரி. ஏன் பாரதி, காதலியோட குடும்பத்துக்காக காதலன் காதலே விட்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பார்த்த படம் பொம்மலாட்டம் என்ன ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. சூப்பர்ப். உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு அழுத்தம். ரொம்பவே பாதிச்சிருச்சு. என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. சந்தோஷ், ஏன் அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அது ஒரு ஃபிலிம். அதுக்கு மேல அதை மைண்ட்ல ஏத்துக்காதீங்க. என்னால் அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த படம் பொம்மலாட்டம் ஒரு படம் மட்டும் சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிக்ஷன். ஓகே, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ லவ்வர்ஸ். உண்மையாகவே நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். அண்ட் கதிர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். Kadir is a very talented person and a rare combination, talent and a good heart. இது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. நிஜமாவே நல்ல மனுஷன். நான் தான் நிறைய தடவை சில்லியா கதிர் கூட சண்டைலாம் போட்டிருக்கேன். தேவிக்காக அடிக்கலாம் வர போயிருக்கேன். ஷோ, தப்பு இல்லை? கரெக்டு. நான் ஒரு இடியட் ஆச்சே. தப்பு தான் பண்ணுவேன். பாரதி, ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டால் நான் கதிர்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாது அதுக்கு யார் எக்ஸாம்பிள்னா நான் தான். சந்தோஷ், கேரக்டர் நல்லா அமைய சின்ன வயசுல எப்படி வளர்றாங்கிறதும் காரணம். கதிர் ராஜேஸ்வரி அம்மாவோட வளர்ப்பு, நீங்க நட்ராஜனோட வளர்ப்பு. சோ என்னோட சந்தோஷம் கதிர் மாதிரி நல்லவர் தான். விட்டு கொடுக்காம பேசுற. உங்களை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீங்க தான் என்னோட உலகம், என்னோட உயிர். எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான். ஆனா இங்க பாரு, தேவி என் தங்கச்சி தான். பட் ஸ்டில் தேவி கதிருக்கு
கரெக்டான ஜோடி கிடையாது. கதிருக்கு ஏத்த ஜோடி அந்த உண்மையான லவ்வர் தான். சந்தோஷ், போதும் சும்மா அதை பேசிக்கிட்டு. படம் நல்லா ஓடுமா, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா, ஹிட் ஆகுமா, கதிர் பெரிய டைரக்டர் ஆவாரா, மாமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் திரும்ப வருமா? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இது என்னன்னு சொல்லவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கதிரோட கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ரீச் இருக்கும், பேசப்படும். நல்ல கேரக்டர். அந்த கேரக்டரோட காதலி, அதாவது ஹீரோனோட அப்பா அம்மா கஷ்டப்படுறவங்க, பொண்ணை வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பொண்ணை பெத்த எல்லா அப்பா அம்மாவும் அப்படிதானே. ஆனா கதிர், சாரி, அந்த படத்தோட ஹீரோ கஷ்டப்படுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவருக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸையும் தகுதியும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவால புரிஞ்சுக்க முடியல. அதனால கதிர, சாரி, ஹீரோவை அவங்களுக்கு பிடிக்கல, அவாய்ட் பண்றாங்க. முதல்ல வருத்தப்பட்ட ஹீரோ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கோவத்துக்கு காரணம் என்னங்கறத புரிஞ்சுக்கிறாரு. மனசை மறைச்சுக்கிட்டு ஹீரோயினை வெறுக்கிற மாதிரி நடிச்சு அந்த குடும்பத்தோட ஆசையை நிறைவேற்றுறாரு. இதுதான் கதை. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வலி ரொம்ப கொடுமையானது சந்தோஷ், ரொம்ப கொடுமையானது. ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு கரெக்டாக புரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நான் பெருசாக யாரையும் லவ்லாம் பண்ணதில்ல. யார் சொன்னது நீங்க காதலிக்கலன்னு? ஐயோ, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் யாரையும் லவ் பண்ணதெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காதலிக்கணும்னு சட்டம்லாம் கிடையாது சந்தோஷ். நீங்க காதலிச்சுட்டு தான் இருக்கீங்க. நாம ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுட்டு தான் இருக்கோம். நான் உங்க மனசு முழுக்க இருக்கேன். அதனாலதான் ஏதோ ஒரு பொண்ணு பாரதியா உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. அதான் ரோட்ல போற பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கீங்க. அதை விடு. எனக்கு இப்போ ஒன்று தோணுதுப்போ, ஒரு வியர்ட் தாட். இப்போ கதிரும் அந்த ஒரிஜினல் லவர், அந்த பொண்ணு, அந்த லவரும் மீட் பண்ணாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அது எப்படி இருக்கும்? நல்ல காதல், காதலை தாண்டி வாழும் சந்தோஷ். நல்ல நண்பர்களா, மாசில்லாத உறவா வாழும். கதிரோட காதலும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க காதல் தோத்து போச்சு, ஆனா அவங்க ரெண்டு பேரும் தோத்து போகல. ஏன் மருதி, இப்போ கதிர் லைஃப்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுல்ல, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என் லைஃப்ல வந்திருந்தா, ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வுட் ஹவ் ஹேண்டில் இட் வித் so much of maturity. நான் இவ்வளோ மெச்சூர்டாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். am I right? சிக்கலான சிச்சுவேஷன் உங்களுக்கும் வரும். கதிர் மாதிரின்னு சொல்ல முடியாது, அதை விட மோசமான சூழ்நிலையும் வரலாம். வரலாம், இல்லை வரும்.